நீங்கள் ஜோதிடன் ஆகிறது யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் கன்ஃபார்ம் ஜோசியரே இந்த இடத்துல இருந்தால். ஓகேங்களா, கவனிங்க. அப்போ புதன் சந்திரன் உங்கள் வாக்கில் குடியிருக்கும் தெய்வம். நீங்கள் ஜோதிடர் எனும் பட்சத்தில், தற்போது ஜோதிடம் படித்து கொண்டிருக்கும் பட்சத்தில், எதிர்காலத்தில் நீங்கள் பலன் சொல்லும் பொழுது எந்த தெய்வத்தை மனதில் நினைத்து தியானித்து நீங்கள் ஜாதக பலன் சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய ஒரு முக்கியமான பதிவு இந்த ஜோதிட பதிவானது. இந்த இலவச அடிப்படை ஜோதிட பாடத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இது எஸ்என் கணபதி தமிழ் ஹாரோஸ்கோப் சேனல். என்னுடைய பெயர் எஸ்என் கணபதி அஸ்ட்ராலஜர், பிலிட் எம்ஏ தமிழ். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையிலே, ஜோதிட துறையிலையும் எண்கணிதம் வாஸ்து துறையிலும் நம்முடைய பணியை நாம் செய்து கொண்டு வருகிறோம். நேரடி பயிற்சியாகவும் எடுத்துக்கொண்டு வருகிறேன், ஆன்லைன் வழி பயிற்சியாகவும் எடுத்துக்கொண்டு வருகிறேன், ஜாதகமும் பார்த்து சொல்லி கொண்டு வருகிறேன் ஆன்லைன் வழியாக. அந்த அனுபவத்தில் தான் தற்போது இலவசமாக இந்த அடிப்படை ஜோதிட பாடம் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். ஏன்னா என்கிட்ட உயர்நிலையில் தான் டைரெக்டாக இணைஞ்சிக்கிறாங்க. ஏற்கனவே அடிப்படையெல்லாம் தெரியும் சார், நிறைய யூடியூப் சேனல் பார்த்து அப்படின்னு நினைக்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, அடிப்படையை ஃப்ரீயாகவே நாம் இங்கே கொடுத்துட்டு என்கிட்ட உயர்நிலை சேர்பவர்களுக்கு என்னுடைய இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது புதியவர்களும் நீங்களும் பார்க்கிறீர்கள். அடிப்படை தெரியும் என்றால் நேரடியாக என்னிடம் உயர்நிலை பயிற்சிக்கும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழி பாடம் அனுப்பப்படும். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னை பற்றிய ஒரு தகவல். இப்பொழுது நம்ம பதிவுக்குள்ளே சிறப்பாக செல்வோம். மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு பரிசு கேள்வியும் உண்டு, புத்தக பரிசு கேள்வியும் உண்டு. அதுபோல் இந்த பதிவிலும், இந்த ஜோதிட பாடத்திலும் உங்களுக்கு உண்டு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு பாருங்கள். வாக்கு அப்படின்னா என்ன? புதன். வாக்கு என்றால் புதன். வாக்கு ஸ்தானம் என்றால் எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் பாவகம். தற்போது 2ஆம் பாவக அதிபதியோ அல்லது புதன் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்களோடு இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், உங்களுக்கு எந்த தெய்வம் துணை இருக்கும் பலன் சொல்லும் பொழுது, உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நிச்சயமாக பல தெய்வங்கள் உங்கள் மனதிலே இருக்கும். இருப்பினும் ஜோதிடம் என்று வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வ வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு மிக விசேஷமான ஜாதக பலன் கைகூடும். சரிங்களா, கவனிங்க. முதலில் புதனோடு சூரியன் இணைந்தால் எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ புதனை இங்கே எழுதுகிறேங்க. ஒரு உதாரணத்துக்காக அங்கே எழுதுகிறேன். இப்போ புதனோடு சூரியன் இணைந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம். புதனோடு சூரியன் இணைந்திருக்கிறார் எனும் பொழுது இப்போ உங்களுக்கு புதன் சூரியன் எங்கே வேணாலும் இணைஞ்சிருக்கட்டும். நான் ஒரு உதாரணத்துக்காக நான் அங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கே வேணாலும் இணைந்திருக்கட்டும் புதன் சூரியன். புதன் சூரியன் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். காரணம், சூரியன் சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு கிரக ஆதிக்கம். எனவே இங்கே ஒருவேளை உங்களுக்கு புதன் காற்று ராசியிலே இருந்து, சூரியனும் இணைந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஜோதிடத்தை சொல்லி பாருங்களேன், ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏற்கனவே இதே ஜோதிட சேனலில் அடிப்படை ஜோதிட பாடம், ஜோதிடர் ஆவது எப்படி, ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர்னு சொல்லிட்டு தனியாகவே நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜோதிடத்திற்கான விதிமுறை அதில் இருக்குது. ஜோதிடர் ஆவேனான்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விதிமுறை அதில் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. நீங்கள் ஜோதிடர் ஆக முடியுமா முடியாதான்றதை சொல்கிறேன். ஜாதகம் அதாவது கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? ஸோ புதன் சூரியன் இது காற்று ராசி. நான் ஏற்கனவே முந்தைய பதிவுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேங்க. இதுவும் காற்று ராசி, இதுவும் காற்று ராசி, இதுவும் காற்று ராசி. இப்பொழுது இந்த காற்று ராசிகளில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் இருந்து தான் இந்த பதிவை பார்க்குறீங்க. என்னுடைய அடுத்த பதிவுகளையும் பார்ப்பீங்க, இதற்கு முந்தைய பதிவுகளையும் பார்ப்பீங்க. அப்போ ஏன் நீங்கள் இது ஆர்வத்தோடு பார்க்கிறீர்கள், விரும்பி ஜோதிடத்தை அணுகியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய இந்த ராசிகளில் ஏதேனும் கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். நிச்சயமாக யாருக்காவது இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புதன் குரு கேது தசா புத்தி நடக்கும். அப்படியும் வரலன்னா சூட்சும விதிமுறை இருக்கும். கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கான விதிமுறை உங்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும். இப்போ இந்த பதிவில்
புதனை பற்றி பார்க்குறோம், வாக்குஸ்தானத்தை பற்றி பார்க்குறோன்றது உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். சரிங்களா? ஒருவேளை புதன் வந்து இங்கே இருக்கிறார், ஒரு உதாரணத்துக்குங்க. சரிங்களா? உடன் சந்திரன் இணைந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதன் சந்திரன் எங்கே வேணாலும் இணைஞ்சிருக்கிறேன். நான் உதாரணத்துக்காக இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே இணைஞ்சிருக்கிறா. ஏன், நான் காற்று ராசியிலே ஜோதிடம் அல்லவா, அதனால் இது மாதிரி காற்று ராசியிலே அந்த இணைவு இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸுங்க. நீங்கள் ஜோதிடம் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் கன்ஃபார்ம் ஜோசியரே இந்த இடத்துல இருந்தால். ஓகேங்களா? கவனிங்க. அப்போ புதன் சந்திரன் இணைவு இருக்கும் பொழுது அம்மன் வழிபாடு விசேஷம். அந்த அம்மன்லேயே உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன வருகிறதோ அது இன்னும் உருவேற்றி அந்த திருமந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். இப்போ சூரியன் என்றால் ஓம் நம சிவாய, அந்த சூரியனுக்குரிய மற்ற திருநாமங்கள் என்ன, இதில் உங்களுக்கு என்ன விஷயமாக விசேஷமாக இருக்கிறது, அந்த சிவனுடைய பிற அம்சங்கள் கூட உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வத்தையுடைய திருநாமத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லும் பொழுது உபாசன தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதனோடு சந்திரன் இணையும் பொழுது அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது அதை உபாசன தெய்வமாக எடுத்துக்கொண்டு இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயம் சொல்லும்போது இன்னொன்றுங்க, சந்திரன் இணையிறது அருள் வாக்குன்னே சொல்லுவேன் நான். இந்த குறி சொல்கிறது, சாமி வந்து ஆடுவது சொல்வது நான் சொல்கிறாங்க இல்லையா, சில பேர் வந்து குறி சொல்லணும்னு கிடையாது, சாமி மாதிரி ஆடி அந்த அந்த அருள் வர்றதுன்னு சொல்கிறதை விட இயல்பாகவே அவங்க வந்து ஜோசியம் படிக்கலனாலும் அவங்க சொல்கிறது பழிச்சிடும். இது வந்து புதன் சந்திரன் யாருக்கெல்லாம் புதன் சந்திரன் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது யாருக்கெல்லாம் புதனோடு எந்தெந்த கிரகம் இணைவு இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எப்பேற்பட்ட மாணவர்கள், அதாவது எந்த விதமான கிரக சேர்க்கை உள்ள மாணவர்கள் இந்த பதிவுகளை பார்க்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தான் இதை உங்களுக்கு நான் கேட்குறேன். கீழே கமெண்ட்ஸில் கொடுங்களேன் ஞாபகமா. சரி, இப்போ புதன் சந்திரன் எழுதிட்டுங்க. அடுத்தபடியாக புதனோடு நீங்கள் ஜோதிடம் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் கன்ஃபார்ம் ஜோசியரே இந்த இடத்துல இருந்தால். ஓகேங்களா? கவனிங்க. அப்போ புதன் சந்திரன் செவ்வாய் இணைவு பெற்று இருந்தால், புதன் செவ்வாய், நான் உதாரணத்துக்காக இந்த இடத்துல எழுதுகிறேன், உங்களுக்கு வேறு எந்த இடத்துல இணைவு இருந்தாலும் சரி, இணைந்திருந்தால் முருகர் வழிபாடு செய்வது மிக விசேஷமான அனுகூலமான ஒரு விஷயம். அந்த தெய்வத்தையே நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வர வேண்டும். முருகர் திருநாமத்தை, முருகர் படம் இதை போல் நீங்கள் வைத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு ஜோதிடம் மிக விசேஷமாக வருங்க. சரிங்களா? அடுத்த கிரகத்துக்கு போயிடலாமா? குரு கிரகம் என்ன? அடுத்த கிரகம் குரு பகவான். இப்போ உதாரணத்துக்கு நான் எங்கே எழுதலாம்? சரி, இங்கே எழுதுகிறேன். புதன் ப்ளஸ் குரு இங்கே எழுதிடுறேங்க. இப்போ புதனும் குருவும் இணைவு பெற்றிருக்கும் பொழுது குருவுக்குரிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தெய்வம் என்பதை விட சித்தர்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். குரு என்பது சித்தர்கள், சித்தர் வழிபாடு, இது போன்ற ஒரு குருமார்கள், ஞானம் அடைந்தவர்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது ரொம்ப உலகப்பற்று இல்லாத அப்படின்னு சொல்ல முடியாது, இவர் வந்து ஞான உலகப்பற்றில் இருந்து துரோரம் பூண்டு இது போன்ற உள்ள ஒரு தெய்வ வழிபாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். குரு உங்களுக்கு குருவானவர்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், குருவே நினைத்து என்பது போல். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, சித்தர்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு குருமார்கள் நினைத்து செல்லும் பொழுது உங்களுக்கு வாக்கு. இன்னொன்று பாருங்கள், புதன் குரு இணைவு ஜோதிடம் படித்து சிறந்த ஜோதிடராக வரக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல வந்து புதன் சந்திரன் சொன்னேன், அது ஜோசியம் படிக்கணும்னு கிடையாது, அவங்க சொன்னாலே அது பழிச்சிடும். ஆனால் புதன் குரு அப்படி கிடையாது, ஜோதிடம் தெளிவாக படிக்கணும். ஒரு குரு மூலமாக முறையாக படித்து இவர்கள் சொல்லும் பொழுது ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பராக வந்துடுவாங்க. அதுக்காக புதன் சந்திரன் முறையாக படிக்கக்கூடாது அப்படின்னா எல்லாருமே முறையாக படிக்கணும். ஆனால் புதன் குரு கண்டிப்பாக ஏனோ தானோ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படிச்சுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. முறையாக ஃபுல்லாக படிச்சிடணும், ஒரு குரு மூலமாக படிச்சிடணும். படிச்சுட்டு சொல்லும்போது ஒரு நல்ல தெளிவை அந்த புதன் குரு சிறப்பாக விசேஷமாக கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ உதாரணத்துக்கு புதன் பகவானை இங்கே எழுதுகிறப்போ, அடுத்தபடியாக சுக்கிரன் இங்கே எழுதுகிறேன். சரிங்களா? கவனிங்க. இப்போ இதுவும் காற்று ராசி, இங்கே புதன் இருக்கிறார். புதனோடு சுக்கிரன் இணைந்திருக்கும் பட்சத்தில் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி, பெண் அம்சமுள்ள தெய்வங்கள். சந்திரனும் பெண் அம்சமுள்ள, அது சிவ
வழிபாட்டில் வரக்கூடிய அம்மன் தெய்வம். இது பெருமாள் அம்சமுள்ள பெண் தெய்வம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஸோ லக்ஷ்மி வழிபாடு பொதுவாக நான் இங்கே லக்ஷ்மின்னு சொல்லியிருக்கேன் சுக்கிரன் அப்படின்றதுனால அந்த பெண் அம்சமுள்ள லக்ஷ்மி, பெருமாள் அம்சமுள்ள பெண் தெய்வங்கள் அத்தனையும் நீங்கள் வரவேற்று சிறப்பாக உங்கள் உபாசனையும் கொண்டு வந்து நீங்கள் பலன் சொல்லும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த திருமண பொருத்தம் அது மாதிரி சார்ந்த விஷயங்களுக்கான பலன்கள் எல்லாம் இவங்களுக்கு ஸ்பெஷலாக சூப்பராக வரும். திருமண பொருத்தத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அனுகூலமான ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அது மாதிரி நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்க. எண்கணிதம், வாஸ்து, ஜோதிட முறையில் எவ்வளோ விஷயம் இருக்குது. முழு எல்லா ஜோதிட முறையும் நீங்கள் படிக்கலாம், எல்லாமே சொல்லலாம். ஒன்றுத்தில் மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக வருவீங்க. அதுதான் அந்த கிரக சேர்க்கையை வைத்து விசேஷமாக நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறது. சரிங்க, புதன் சுக்கிரன் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது புதன் மற்றும் சனி பகவான். சனி பகவானை இங்கே எழுதுறேங்க. இதை இவ்வளோ தூரம் சொன்ன கிரக சேர்க்கை ரொம்ப விசேஷம். இது விசேஷத்திற்கு மேலே மகா விசேஷம். புதன் சனி இணைவு உள்ளவர்கள் அவங்கக்கிட்ட வாக்கு கேட்கும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி புதன் சனி சேர்க்கை யாருக்காவது இருந்ததுன்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப கவனமாக கவனித்து பலன் சொல்லணும். அவங்களுக்கு நீங்கள் ஜோசியராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வரக்கூடியவருக்கு புதன் சனி இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாக்கு அவர்கிட்ட எடுபடாத போகக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது. கவனம் தேவை. புதன் சனி சேர்க்கை இப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் சனி சேர்க்கை இருக்குதுன்னா உங்களை மிஞ்ச ஆள் இல்லை. சரிங்களா? ஏன்னா சனி பகவான் கர்ம காரகர். வரக்கூடிய ஜாதகனுடைய கர்ம வினையை உங்களுக்கு பிடிபடும். அது தெளிவாக அவருக்கு இதுதான்ப்பா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், நீ இப்படி தான் செயல்படணும். கர்மா என்பது மாற்றப்படாத ஒன்று, அவர் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று. குருன்றது தான் படித்து திருத்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனுகூலத்தை கொடுக்கறது குரு. சனி பகவான் அந்த வினை பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதே அவருடைய பிராப்தம். இதுதான் சனி பகவான் கர்மா. அப்போது நீங்கள் ஜோதிடர், யாருக்காவது ஜாதக பலன் ஒரு சிறந்த ஆலோசனை நிபுணராவது இருக்குங்க. நீங்கள் ஜோசியர் தான் ஆகணும் கிடையாது. ஜோதிடம் தெரியும், நாங்கள் ஜோசியர் சொல்லிக்க மாட்டீங்க. பட் வேறு ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க இந்த வேர்ல்டில். சைக்காலஜி, ஒருத்தர் மருத்துவர் ஆலோசனை, அவருடைய அந்தந்த துறையில் நீங்கள் சிறந்த ஆலோசகராக வருவது புதன் சனி சேர்க்கை. ஜோதிடம் மட்டும் அல்ல. எனவே நீங்கள் சொல்லும்போது அவருக்கு ஆணித்தரமாக சும்மா நெத்தியில் ஆணி அடித்த மாதிரி சொன்னார்ப்பா அப்படின்றாங்களே, அந்த மாதிரி அந்த தலை எழுத்தை ஜாதகருக்கு எடுத்து கொடுப்பது இந்த புதன் சனி சேர்க்கை. இந்த ஜாதகத்தை எல்லாம் கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். உங்களுக்கு புதன் சனி சேர்க்கை இருக்கிறதா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தபடியாக நான் இன்னொன்று சொல்ல விட்டுட்டேன். கிரக வழிபாடு அப்படின்னும் பொழுது, இந்த தெய்வ அருள் வாக்கு அப்படின்னும் பொழுது சனி பகவானுக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வம். உங்கள் குலதெய்வத்தை மனசில் வச்சுட்டு இந்த புதன் சனி சேர்க்கை எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் பலன் சொல்லும் பொழுதோ உங்கள் வியாபாரம் தொழில் சிறந்த விஷயங்களை செய்யும் பொழுதும் குலதெய்வத்தை நினச்சி செஞ்சு பாருங்கள். புதன் சனி சேர்க்கை உள்ளவங்க உங்களுக்கு சிறந்து விளங்குவீர்கள். அந்த குலதெய்வத்தை நிராகரித்தாலோ அதை விட்டு விலகி இருந்தாலோ குலதெய்வம் தெரியலன்னாலோ அவங்களாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. பாருங்கள், வருமானம் சம்பாதிக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும். குடும்பத்தை கட்டி காக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். புதன் சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. குலதெய்வத்தை எப்படியாவது இது ஒரு வகையிலான தோஷம் மாதிரி உள்ளே வருகிறது இன்னும் மற்ற கிரக அமைப்புகளை பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில். எனவே புதன் சனி சேர்க்கை கவனமாக இருக்கணும். குலதெய்வம், அதே போல் ஊர் காவல் தெய்வம், இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஊர் காவல் தெய்வம், காவல் ஐயனாரப்பன், கத்தியில் வேல் கம்பெல்லாம் வைத்திருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, இதெல்லாம் ஊர் காவல் எல்லை தெய்வம்லாம் இந்த சனி பகவானையே குறிக்கும். சரிங்களா? இதுதான் புதன் சனி சேர்க்கையோட ஒரு விசேஷமான அமைப்பு. புதன் ராகுக்கு வரலாமா? இப்போ புதன் இங்கே இருக்கிறார், உடன் ராகு இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போது புதனோடு ராகு இணையும் பொழுது அந்த ராகுவின் ஆதிக்கம், ராகு குறிப்பிடும் தெய்வம், இந்த பாம்பு வடிவிலான தெய்வங்கள் எல்லாமே, தலை இல்லை அதாவது மனித முகம் இல்லாத தெய்வங்கள் எல்லாமே நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஆனால் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, கன்னியமார்கள், சப்தக்கலிகள், நாகக்கன்னிகள், இது போல் கன்னியமார்கள், ஏன்னா புதனும் கன்னியை குறிக்கும், ராகு பாம்பு. என்னால் கன்னியமார்கள் இது போன்ற தெய்வ வழிபாடுகளை நீங்கள் உள்வாங்கி சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமான ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோசியர் ராகு, அதாவது புதன் சனி பகவானும் அந்த பரிகாரம் சொல்லக்கூடிய அமைப்பு.
மற்றவங்களாம் பரிகாரம் சொன்னால் அந்த அளவுக்கு அவங்க ஜாதக பலன் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும், பரிகாரம் வந்து கொஞ்சம் குறைவாக வேலை செய்யும். அதே புதன் ராகு சேர்க்கை உள்ளவர்கள் இவர்கள் ஜோதிடராக இருக்கும் பட்சத்திலே, ஏன்னா நிறைய பேர் புதன் ராகுவாக இருக்கும், எல்லாருமே அந்த ஜோதிட அமைப்பு இருக்காது. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது இதை செய்ப்பா, இந்த கோவிலுக்கு போப்பான்னு சொன்னால் அவங்க பழிக்கும். அவங்க ஜோசியராக இருக்கணும் கூட கிடையாது. புதன் ராகு உள்ளவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தை முறையாக செய்பவர்களுக்கு பல வாய்ப்புகள், பல அதிர்ஷ்டங்கள் அவர்களுக்கு தேடி வரும் என்பதை உங்களுக்கு முக்கிய குறிப்பாக சொல்கிறேன். புதன் ராகு என்பது தெய்வத்தை வழிபட்டு அவர் ஜாதகம் சொல்லும் பொழுது அவர் பரிகார ஜோசியர்னே அவருக்கு பெயர் கிடைச்சிவிடும். அது இயல்பாக நீங்கள் வந்து இப்படி தான் போகணும், நீங்கள் படிச்சுட்டே வரணும். ஜோதிட அடிப்படை படிக்கிறீங்க, பிறகு உயர்நிலை என்கிட்டே படிக்க போகிறீங்க, வாட்ஸ்அப்பில் படிக்க போகிறீங்க, பிறகு முதுநிலையும் என்கிட்டே நீங்கள் படிப்பீங்க. அப்போல்லாம் பரிகாரம் பண்ண சொல்லி தருவேன். அதனால் நாம் வந்து இப்படி தான் இந்த ஃபீல்டு இப்படி தான் போகணும், ஜோதிடத்தில் இந்த திருமண பொருத்தத்தில் ஸ்பெஷல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை. நீங்கள் பாட்டு படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கருத்து, என்ன விதிமுறை மனசில் பதியுதோ அதை கொண்டே நீங்கள் டெவலப் செய்துக்கலாம். இதெல்லாம் நான் விளக்கம் போக போக உயர்நிலை வகுப்பு வரும்போது எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆழமாக கவனம் செலுத்தணும்னு நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் பலன் சொல்லும் முறையை வைத்தே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஸ்பெஷலிஸ்ட்டாக வர முடியுன்றது என்னால் சொல்ல முடியும். இப்போவே அடிப்படையிலே அதெல்லாம் தெரியாது, பட் அடிப்படை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அடிப்படை தெரிஞ்சுக்குங்க. ரைட்டா? அடுத்தது பாருங்கள், புதன் மற்றும் கேது. வேறு இடத்துல எழுதுவோம், சும்மா புதன் மற்றும் கேது இப்போ இங்கே எழுதுகிறோம், சரிங்களா? இங்கே ஏற்கனவே ஜோதிடம் படிப்பதற்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு புதன் குரு கேது தசா நடக்கும்னு முந்தைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். அடிப்படை ஜோதிட பாடம் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது, அதில் சொல்லியிருக்கிறேன், போய் பாருங்கள். இதை பார்த்துட்டு அப்போ சொல்லியிருக்கிறேன், புதன் கேது இணைவு மிகுந்த விசேஷம். இது ஜோதிடத்திற்கு முழு ஒரு ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். கேது தாங்க சிறு புள்ளி, அந்த சிறு புள்ளியிலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது ராகு. அப்போது சூட்சமம் மறைந்திருக்கும் அத்தனை சூட்சமங்களையும் வெளிக்கொண்டு வருவது, ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விசேஷ சக்தி உடையது கேது பகவான். விநாயகர் ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபடும் பொழுது மிகுந்த ஒரு உன்னதமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான புதன் கேது உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்துன்னா அருமையான ஜோசியருங்க. நீங்கள் சொன்ன உடனே அவர் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிணிகளும் அறுத்து நல்ல ஒரு அனுகூலமான ஒரு விசேஷ தன்மைக்கு செல்லக்கூடிய ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் பெற்றவராக இருப்பார். புதன் கேது யாருக்கு இணைவு இருக்கோ அவர்கிட்ட பலன் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை அவர் பெற்று செல்கின்ற ஒரு உணர்வு இருக்கும். எல்லா வித தடைகளும் உடைஞ்சது போல் ஃபீல் பண்ணுவார். அவருக்கு வாய்ப்புகள் எல்லாமே கதவுகளும் திறந்து விடும். அப்போ அருமையான ஒரு அனுகூலமான ஒரு விஷயத்தை இவர்கள் இந்த கேது அவருடைய ஜாதகத்தில் ஒளிந்துள்ள சூட்சமத்தை இந்த விதிமுறை அவருக்கு சொல்லி, இந்த வழிபாட்டு முறை அவர் சொன்ன உடனே அவருக்கு எல்லா வெளிச்சமே வந்தால் போல ஒரு பிரகாசமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் கேது. இது ஜோதிடத்துக்கு மிகுந்த ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவருங்க புதன் கேது இணைவு, சரிங்களா? இப்போ எல்லா கிரகமும் சொல்லிட்டேன். இப்போ புதன் மட்டும் தனித்து இருந்தால், இப்படி ஒரு கேள்வி யாருக்காவது வந்திருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதன் மட்டும் தனித்து இருக்கிறார், எந்த கிரகத்தோடும் இணையாமல். நிறைய பேர் இதை கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. தனித்து இருந்தால் பெருமாள் முழுக்க விஷ்ணு வழிபாடு, முக்கியமாக ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால், இப்போ இங்கேருந்து ஆட்சி புதன் மட்டும் இருக்கிறார், இல்லை உச்சம் பெற்றிருந்தாலும் புதன் மட்டும், அப்போ பெருமாள் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, இதை நாட்கள் அவர் வரவழைக்க வேண்டும், சரிங்களா? உபாசன தெய்வமாக கொண்டு அந்த பெருமாள் அம்சமுள்ள அத்தனை தெய்வமும் நீங்கள் அழகாக கொண்டு வரலாம். இன்னொன்றுங்க, புதனோடு 4-5 கிரகம் சேர்ந்துருக்குதுங்க. இதற்கு எந்த கிரக வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு சூட்சமம் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த புதனுக்கு நெருக்கத்தில் எந்த கிரகம் இருக்கிறதுன்னு என்று பாருங்கள். புதனுடைய அந்த பாகை அளவில், டிகிரி அளவில் அந்த கிரக வழிபாடை அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதே சமயம் 2-3 கிரகம் இருந்தால் அத்தனை கிரகமும் அவருக்கு நாட்கள் இருக்கிறது என்று அர்த்தம். புதனோடு எத்தனை கிரகம் இணைந்திருக்கிறதோ அத்தனை கிரகமும் இணைந்திருக்கிறது, தெய்வம் உள்ளே இருக்கிறது என்ற அர்த்தம். சரிங்க, இன்னொன்று சொல்லிட்டவா? இப்போ புதனுக்கு திரிகோணம், புதன் இது 1, சரிங்களா? அடுத்தது இது 5, 9. இப்போ புதனோடு கிடையாதுங்க. திரிகோணத்தில் இப்போ சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ சுக்கிரனோ சனி ராகு கேது இங்கே 5லையோ அல்லது 9லையோ ஏதோ ஒரு கிரகம் 2 கிரகம்
அதுவும் கிரக சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதை முக்கிய குறிப்பாக இப்பொழுது சொல்லுகிறேன். ஜோதிட மாணவர்களே கவனிங்க. இது வந்து திரிகோணம்னு சொல்லுவோம். 159 திரிகோணம். அப்போது இங்கே புதனோடு இங்கே எந்த கிரகமும் இணையில, திரிகோணத்தில் சூரியனோ சந்திரனோ ராகு கேது ஏதோ கிரகம் இருக்கும் பட்சத்தில் அதையும் கிரக சேர்க்கையாக எடுத்துக்கலாம். 159 இது 1 2 3 4 5 இது திரிகோணம். இதுவும் கிரக சேர்க்கையாக கிரக இணைவாக எடுத்துக்கொள்கிறோம். என்ன நேயர்களே, ரொம்ப விசேஷமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தோடு எந்தெந்த கிரக இணைவு இருந்தால் விசேஷமான அமைப்பு அப்படிங்கிறத அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த பதிவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, 4ஆம் பாவகாதிபதி பிற பாவங்கள் இருக்கும் அமைப்புகளை பற்றி நான் அடுத்த பதிவிலே சொல்கிறேன். இந்த பதிவில் சொல்ல வேண்டியது இருந்தாலும் இதை பற்றி விசேஷமாக ஒரு பதிவை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு இப்பொழுது முன்னிறுத்தியிருக்கிறேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இங்கே லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த இலவச அடிப்படை ஜோதிட பாடம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் ஒவ்வொரு வாரம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்தீர்களே ஆனால் ஜாதகம் பார்ப்பதற்கோ ஜாதகம் படிப்பதற்கோ எந்த விஷயமாக இருந்தாலும் அங்கே நீங்கள் கட்டணம் செலுத்தி அதுக்கு முறையான ஒரு குரு காணிக்கை செலுத்தி நீங்கள் பார்க்க வேண்டும்.